அனைவருக்கும் வணக்கம். இன்று சீக்கிங் என்ற ஸ்கைவின் நிறுவனத்தின் பிரெஸ்மோ அக்ரி உற்பத்தியில் இருந்து உருவாக்கப்பட்ட கடல் தாவரத்திலிருந்து 34வது ஆர்கானிக் ஒரு சிறந்த அற்புதமான பொருளாக இன்று நாங்கள் நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைக்க உள்ளோம். இந்த அறிமுக விழாவிற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களது விற்பனை அதிகாரிகளும் அறிமுகம் செய்யும்போதே முதல் ஆர்டராக தருகிறேன் என்று ஆர்வத்தோடும் அன்போடும் எங்கள் நிறுவனத்தின் மேல் உள்ள நம்பிக்கையோடும் கொடுத்துள்ள ஒரு சில வியாபார நண்பர்களை மட்டும் அழைத்தேன். அதன் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள எனது அன்பு சகோதர வியாபார நண்பர்களே, இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சீக்கிங் என்பது கடந்த 2012 முதல் பிரெஸ்மோ அக்ரி நிறுவனம் தமிழக கடற்கரை பகுதியில் ஒரு 3 மாவட்டங்களிலும் இங்கு கிடைப்பது வேண்டிய அளவுக்கு கிடைப்பது குறைவாக இருக்க காரணத்தினால் கடந்த 4 வருடமாக திரு பிரசன்னா அவர்கள் இந்தோனேசியாவில் அரசுடன் அனுமதி பெற்று ஒரு தனி தீவு எடுக்கப்பட்டு அங்கும் உற்பத்தி செய்து இந்த ரெட் ஆல்கே தாவரத்திலிருந்து நிலத்திற்கு தேவையான பல வகை மண்ணில் இடக்கூடிய ஆர்கானிக் உரங்களும் மேலே தெளிக்கக்கூடிய போலியோஸ்பிரே என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் உரங்களும் உற்பத்தி செய்து விற்பனை செய்தில் பெரும் பங்கு மண்ணிற்கு அளித்து மகசூலை கூட்டியதை நாம் அறிவோம். இந்த சீக்கிங் ஏன் ஒரு புதிய உரத்தை ஆர்கானிக் உரத்தை அறிமுகம் செய்கிறோம் என்று சொல்ல வேண்டுமென்றால், பொதுவாக தமிழகத்தில் இந்தியாவில் நில வளங்கள் 70% குறைந்துவிட்டது என்பது எல்லோரும் அறிந்தது. மத்திய அரசான ஐசிஆர் நிறுவனமும் இதை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்தார்கள். அதுபோக கடந்த நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நமது பாரத பிரதமர் கோவை நகருக்கு வந்து நடந்த அன்றைய அங்கக வேளாண்மை மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர்களும் இந்த மண் வளத்தை பற்றியும் மண் வளத்தை காக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆர்கானிக் உரங்கள் மட்டுமே சிறந்த வழி என்ற ஒரு நற்செய்தியையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் இன்றைய பாரத பிரதமர் அவர்கள், ஐயா மோடி அவர்கள். அந்த நிகழ்விலேயே ஸ்டால் அமைத்து நமது ஸ்டாலுக்கு பாரத பிரதமர் வந்திருந்து நமது எம்டி பிரசன்னா அவர்களிடம் சில விவரங்களை கேட்டறிந்து மறுநாள் அவர் வெளிநாடு சென்று திரும்ப வந்து ஒரு வாரம் கழித்து அந்த ஸ்டாலிலே கேட்டறிந்த விவரங்களை, அதாவது இளம் பட்டதாரிகள் இன்றைய ஆர்கானிக் அங்கக உரம் உற்பத்தியில் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது என்ற ஒரு நல்ல செய்தியையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று நிலம் வளம் குறைந்துவிட்ட ஒரு காரணத்தினால் கடந்த ஒரு 70 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகள் முன்பு ஆர்கானிக் உரங்களை மட்டுமே பயன்படுத்தி வந்த நிலையில் அன்றைய தினம் ரசாயன உரம் என்பது யாருக்குமே தெரியாது. விளைச்சலை மகசூலை அதிகரிக்கும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு அரசு ஒரு சிறிய அளவில் உணவிற்கு எப்படி உப்பு சேர்க்க வேண்டுமோ அந்த அளவிலே உப்பு காரம் சேர்ப்பது போல சிறிய அளவிலே ரசாயன உரத்தை ஒரு ஏக்கருக்கே 15 கிலோ என்ற விதத்தில் அன்றைய தினம் முதலில் யூரியா பயன்படுத்தப்பட்டு இந்திய நாட்டில் ரசாயன உரம் பயன்பாடுக்கு வந்தது. ஆனால் அது காலப்போக்கில் ஆர்கானிக் மண்ணிலும் அதிகமாக இருந்தது. நமது விவசாய மக்களும் வருடந்தோறும் மாட்டெருவு, ஆட்டெருவு, கோழி எருவு, பயோ கம்போஸ்ட்டு, சிட்டி வேஸ்ட்டு, மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட்டு, புண்ணாக்கு போன்ற பல வகை மரத்தலைகளும் கிளைகளையும் பல வகையில் ஆர்கானிக்கை பயன்படுத்தி வந்தார்கள். அன்றைய நிலையில் ஆர்கானிக்கோடு இந்த ரசாயனம் ஒரு சிறிதளவு சேரும்போது அது நன்மையை பெற்றது. ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு 25 ஆண்டுகளில் ஆர்கானிக் 10% அளவுக்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை கிடைக்காத நிலையும், அதை உற்பத்தி செய்வதற்கு ஆடு மாடுகளும் மற்ற தாவரங்களும் குறைவான ஒரு சூழ்நிலையை அமைந்து விவசாயிகளும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயன உரத்தை பயன்படுத்த துவங்கி இன்று 15 கிலோ அன்று துவங்கிய ரசாயன உரம் இன்றைக்கு ஏக்கருக்கு யூரியா 3-4 மூட்டை அளவிலும் மற்ற என்பிகே உரங்களும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 5 மூட்டை பயன்படுத்தக்கூடிய நிலை வந்துவிட்ட ஒரு காரணத்தினாலும் ஆர்கானிக் உரங்களை
அறவே பயன்படுத்தாத ஒரு நிலை வந்துவிட்ட காரணத்தினாலும் சத்துக்கள் அடிப்படையில் ரசாயன உரங்கள் மட்டுமே இட்டாலும் கூட 16 வகையான சத்துக்கள் இட்டால் மட்டுமே அது போதுமான அளவு இருக்கணும். அந்த காலத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று ஒரு வாழ்த்துறை சொல்லுவார்கள். அது என்னவென்றால் 16 செல்வங்கள் என்பதே பொருந்தும். அந்த வகையில் 16 சத்துக்கள் இட்டால் மட்டுமே மண் வளத்திற்கு போதுமான அளவு இருக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சூழ்நிலையும் சரி, சில விவசாய அன்பர்கள் அறியாமையும் சரி, சில சத்துக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை வந்துவிட்டது. அப்போது இந்த மண்ணில் வளம் குறைந்த நிலையில் தேவையான 16 சத்துக்கள் இட்டால் மண் வளம், மண்ணில் அனைத்து சத்துக்களும் பயிர் கிடைக்கும் நிலை ஏற்படும். எந்த ஒரு சத்து குறைவாக இட்டாலும் அந்த சத்துக்களால் பயிரில் பல வகை குறைபாடுகள் வரும். அதே போல் எந்த ஒரு சத்துக்களை அதிகமாக இட்டாலும் குறைபாடு உள்ள பிரச்சனையை விட கூடுதலாக பல பிரச்சனை உண்டு செய்யும். அந்த வகையில் இன்று கடந்த 25 ஆண்டு காலமாக ஒரு பகுதியில் ஒரு சில சத்துக்களையும் போட்டு விவசாயம் சாகுபடி செய்கிறார்கள். ஒரு பகுதியில் ஒரு சில சத்துக்களை அதிகமாக போட்டு, குறிப்பாக நைட்ரஜன் யூரியாவையும் பாஸ்பரஸையும் அதிக அளவில் இட்டு அது மண்ணிலே அதிகமாக ஆகி பல பிரச்சனைகளை நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்ம ஸ்கைவி நிறுவனம் கடல் தாவரத்திலிருந்து இந்த ஆர்கானிக் உரங்கள் பற்றாக்குறையை ஒரு சிறிது அளவு நமது நாட்டிற்கு அதை பூர்த்தி செய்யும் அளவிலே இந்த நிறுவனம் இந்த ஆர்கானிக் கடல் தாவரத்தை உற்பத்தி செய்கின்றோம். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு கூட சான்சானியா நாட்டிலே அந்த அரசு இந்தியாவில் நமது நிறுவனம் கடல் தாவரத்திலிருந்து ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துவதை கேட்டறிந்து எங்கள் நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு எங்களை அங்கு வருகை புரிய செய்து திரு பிரசன்னா அவர்கள் சென்று அந்த நாட்டினுடைய பிரதமரோடு உரையாடி விவரம் அறிந்து பிரஸ்மோ அக்ரி நிறுவனம் நாங்கள் நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தை, இந்த ஆலையை அந்த நாட்டிற்கு அமைத்து கொடுத்து 10 ஆண்டு காலம் அதை நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கும் ஒரு ஒப்பந்தமாக எங்கள் நிறுவனத்தில் செய்திருக்கிறார்கள். இது நமக்கு பெருமை என்ற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். விவசாயத்தினுடைய நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, சீக்கிங், விவசாயத்தின் நம்பிக்கை.